எப்படின்னா போறோம்னா மைல் லாட் இந்த ட்ரைலர் இருக்காங்க சசிகுமார் இஸ் ராஜமோகனோட டைரக்ஷன் அவரை புரிஞ்சு சாண்ட்ரோட மியூசிக்ல இஸ் ராஜமோகன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஜப்பானுக்கு அப்புறம் எடுக்கிறாரு. ஜப்பானே எப்படி சொல்றது படம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அந்த ஸ்டோரியோட டெப்தா இருக்கட்டும் அவர் சொன்ன அந்த விஷயங்கள் ஆகட்டும் சார் பயங்கர சார். எனக்கு வந்து ராஜமோகன் நல்ல ஒரு ரைட்டர்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட இடத்த எல்லா படமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது சசிகுமார் சாரோட லுக் வைஸாக இருக்கட்டும் அந்த கலர் கிடையாகட்டும் அவர் பண்ற ஹியூமர் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. சாங்ஸே பார்த்தேன் பயங்கரமா இருந்துச்சு. அதான் இப்போ அதோட ட்ரெயிலர் இருக்காங்க ரிலீக்ஸ் ஆஃப் த ட்ரெயிலர் வாங்க வீடியோ கொடுப்பல ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட். நார்த் இந்தியாவில நம்ம ஊருக்கு கலெக்டர் சார் வந்திருக்காங்க. நம்ம ஊரை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த ஊர்ல ஒரு குடும்பம் உசுர் இருந்தும் ஆவியா சுத்திட்டு இருக்குன்னு நாடு பூரா தெரியட்டும்னே. தற்கூலி எதுக்குமே திருவாகாது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா முத்து? சார் எங்க எம்எல்ஏ என்ன சொல்லியே நான் கேட்கல. அவர் யாரு சார்? நீ இல்ல ஆனா இருக்க, நீ இருக்க ஆனா இல்ல. என்னையா எஸ் சூர்யா படம் மாதிரி இருக்கு. பொலிட்டிக்கல் எனிமீஸ். எவன் வண்டிலையாவது ஏறிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு வாங்கிட்டு போயிருங்கன்னு வாணி அம்மா சொல்லுது. அப்படி ஒரு ரேஷன் கார்டு எடுக்கணும்னா அதுல என் பேருக்கு மேல உங்க பேர் தான் இருக்கணும். முத்துச்சிப்பி, நானெல்லாம் பொண்டாட்டியால ரத்த சிந்தனவன். பொண்டாட்டிக்காக ரத்த சிந்தனவங்கிற பேரு வரலாற்றுல உனக்கு பதிவாகும் அப்பா. பட் இங்க பிரச்சனையே வேற. உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு எது? இந்தியா. உலகத்திலேயே பெரிய பிளாக் மார்க்கெட்டு அதுவும் இந்தியா தான் சார். அதுக்கு தான் ஸ்மூத்தா ஒரு லைன் இருக்கு. கடவுள் எதுக்கு மனுஷனுக்கு ஓரஞ்ச மிட்டாய் மாதிரி 2 கிட்னி கொடுத்துருக்குன்னு தெரியுமா? இல்லாதப்பட்டவனுக்கு ஒண்ணு கொடுத்தா அவனும் ஹாப்பியா இருப்பான், நாமளும் நிம்மதியா இருக்கலாம். நாங்க 2 பேரும் செத்து தவசமாயாச்சு. இப்ப மறுபடியும் ஒருத்த கிட்னி வேணும்னு வந்து நிக்கிறான். ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் நாட்டில் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம். என்ன ஊரு பீமாது? கொஞ்ச நாள் வீல் சேர்ல உட்காந்துட்டா ஏறி மிதிச்சு போகணும்னு நினைப்பாங்களா? இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? ஒரு தீர்ப்பு எழுதுற அதிகாரத்தை அந்த பரபிரமம் ஒரு கடக்கோடி மனுஷன்ட்டு கொடுத்துருக்கு. பாலிமர் சன் நியூஸ் பகல் செய்திக்கு ரெடி பண்றேன்னு பார்த்தா டைரக்டா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹெட்லைனுக்கு பிளான் பண்றியே. அண்ணே கேரண்டினே, மினிமம் கேரண்டினே. தெரிஞ்சு எப்படி சொல்றது ஸ்டோர் வைஸா இருக்கும் பயங்கரமா நிக்குது. ஸ்டார்டிங்ல ஒரு ஏமாதமா இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தா கிட்னி எடுத்துடுறாங்க. ஆனா அவங்க செத்துட்டு எலிமெண்ட் நியூஸ்ல போட்டாங்க. ஆனா வந்து இன்னொருத்த வந்து மறுபடியும் கிட்னி வேணும், உன்னோட கிட்னி எனக்கு வேணும்னு சொல்றான். சரி, இது அந்த ஆள் மோராட்டம் பண்ற மாதிரி இது வந்து ஒரு விவரம் தெரியாத ஒரு ஆளை கூட்டு போயிட்டு அவங்க கிட்னில எடுத்து வித்துட்டு அந்த மாதிரி சம்திங் ஒரு ஷோ இஸ் ஸ்டார்டிங் வைஸ் அவங்க பண்ற ஒரு இருக்கட்டும் இந்த ஃபன் செக்மெண்ட் ஒண்ணுமே தெரியல. ஆனால் அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து அவருக்கு ஏதோ ஒரு பண தேவை ஏதோ ஒண்ணு தேவை நினைக்கிறேன். இதுக்கோசம் கிட்னி விற்கிறாரு. ஆனா வந்து இவர் எப்பயும் செத்து போயிட்டேன்னு நியூஸ்ல போட்டாங்க. இன்னொருத்தர் வந்து மறுபடியும் உங்களுடைய கிட்னி வேணும்னு கேட்கறாங்க. இப்போ ஏதோ சம்திங் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்டா இருக்கு ராஜ்மோகனோட டைரக்ஷன்ல. இது என்ன இருக்குன்னு தெரியல. ஐ ரியலி எக்ஸைட் ஃபார் த மூவி. ஸோ கலர் கிரேடிங் ஆகட்டும், ஸோ அந்த அந்த மூலம் அந்த என்ன சொல்றது ஸ்டார்டிங் அந்த மூலம் இது நாட்டுப்புற கலைகள்லாம் படம் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ஷாண்டோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ஸோ மியூசிக் வைசஸ் பயமா இருக்கு. கலர் கிரேடிங்ஸ் பயமா இருக்கு. ஸோ நல்ல படமா வந்திருக்குன்னு நினைக்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்ப படம் எப்படி இருக்கு. அவ்வளோ நமக்கு